ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் தமிழ்நாடு காவல்துறையில் காவலராக நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கான அருமையான வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 3665 வேக்கன்சிஸ் ஓவராலாக கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு கிரேட் 2 போலீஸ் கான்ஸ்டேபிள், அதாவது 2ஆம் நிலை காவலருக்கான தேர்வு. நீங்கள் யூனிஃபார்ம் போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இது ஒரு வேறு லெவலான சான்ஸ். ஸோ கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்களுமே போலீஸ் ஆஃபீஸராக ஆக முடியும். ஓகே, இதுதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் இங்கிருந்து இந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. 2ஆம் நிலை காவலர், 2ஆம் நிலை சிறை காவலர் மற்றும் தீயணைப்பாளர் பதவிகளுக்கான தேர்வு 2025க்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேயும், அப்புறம் ஃபயர் ஸ்டேஷன்லேயும், அப்புறம் ஜெயிலையும் உங்களுக்கு ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் 21ஆம் தேதி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. 22லேருந்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட் டேட் பொறுத்த வரைக்கும் 25/9/2025 இதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். செப்டம்பர் 25க்குள்ளே அப்ளை பண்ணிக்கணும். நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே மாதிரி எக்ஸாம் எப்போ அப்படின்னா 9/11/2025. ஸோ நவம்பர் மாதம் உங்களுக்கு எக்ஸாம் இருக்குது. ஸோ டைம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக படித்து பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணிட்டுருக்கவங்களாம் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வேகன்சிஸ் ரொம்ப தெளிவாக கொடுத்துட்டாங்க. காவல்துறை, அதாவது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் 2833 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஆண்கள் பெண்கள் எல்லாமே சேர்த்து ஓவராலாக. சிறை மற்றும் சீர்திருத்தத்துறை, அதாவது ஜெயில் டிபார்ட்மெண்ட்டில் 142 ஆண்களும் 38 பெண்களும் ஓவராலாக 180 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. தீயணைப்பு மற்றும் மீட்பு பணித்துறை, ஸோ தீயணைப்பாளர் இந்த பதவி 631 வேகன்சிஸ் மேல் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ ஓவராலாக கிட்டத்தட்ட 3644 ப்ளஸ் 21 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதற்கு சேலரி பொறுத்த வரைக்கும் 18,200லேருந்து 67,100 வரைக்கும் சேலரி இருக்க போகுது. ஸோ ஸ்டார்டிங்கே ஒரு 25,000லேருந்து 30,000 ரூபாய் உங்களுக்கு டேக் ஹோம் சேலரி வரும். இதுக்கு குவாலிஃபிகேஷன் வெறும் 10ஆவதுங்க. 10th படிச்சிருந்தால் போதும், நீங்கள் எலிஜிபிள். அண்ட் ஏஜ் பொறுத்த வரைக்கும் ஓசி கேட்டகரியில் இருக்கீங்க அப்படின்னா 18லேருந்து மேக்ஸிமம் 26க்குள்ளே இருக்கணும். அதே நீங்கள் பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி இந்த கேட்டகரியில் இருக்கீங்க அப்படின்னா 18லேருந்து 28க்குள்ளே இருக்கணும். அதே நீங்கள் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இந்த கேட்டகரியில் இருக்கீங்க அப்படின்னா 18லேருந்து 31க்குள்ளே இருக்கவங்க எலிஜிபிள். நீங்கள் டிரான்ஸ்ஜெண்டராக இருக்கீங்க அப்படின்னா 18லேருந்து 31 எலிஜிபிள். நீங்கள் டிஸ்ட்ரிபியூட் விடோ, அதாவது ஆதரவற்ற விதவையாக இருக்கீங்க அப்படின்னா 18லேருந்து 37 வரைக்குமே எலிஜிபிள் தான். அப்புறம் நீங்கள் எக்ஸ்ஆர்மி கோட்டாவில் இருந்தீங்க அப்படின்னா 47 ஏஜ் வரைக்கும் எலிஜிபிள். இதை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது ஒரு வேறு லெவலான வாய்ப்பு. கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள். டைம் இருக்குது. ஸோ நீங்களுமே போலீஸ் ஆகலாம். ஸோ நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணலாம். அஃபிஷியல் வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டேரெக்டாக கிளிக் பண்ணி வெப்சைட்குள்ளே போங்க, அப்ளை பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.